அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது இலக்கஞ்சி. இலக்கஞ்சி தயாரிப்பதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். அரிசி ஒரு சுண்டு எடுத்து வச்சிருக்கிறோம். அதோட பிசன் ஃப்ரூட் இலை 50 கிராம் எடுத்து வச்சிருக்கிறோம். முடக்கத்தான் 50 கிராம், கருவேப்பிலை 50 கிராம், முருங்கை இலை 50 கிராம், குடைமிளகாய் 25 கிராம், உள்ளி மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறோம். வெங்காயம் 50 கிராம், பருப்பு 50 கிராம், கேரட் 50 கிராம், தேங்காய் பால் திருவி புளிஞ்சு வச்சிருக்கிறோம். சகல பொருட்களையும் வச்சு இலக்கஞ்சி எப்படி தயாரிக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. முதலாவது தாச்சி அடுப்பில் வச்சு நாங்கள் தண்ணீரை விட்டு அளவாக தண்ணீர் விட்டு அதை கொதிக்க வச்சுருக்கிறோம். நன்றாக அடுப்பெரியுது பாருங்க. தண்ணி கொதித்து கொண்டிருக்கும் போது நாங்கள் அரிசியை நன்றாக கழுவி எடுப்போம். கல் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அரிக்கல்லில் போட்டு அரிச்சிடுங்கோ. கல் இல்லாதபடியாக நான் சும்மா கழுவி எடுக்கிறேன். எடுத்துட்டு கொதிக்கிற நீருக்குள்ளே நாங்கள் அரிசியை போட்டு சோத்தா அவிப்போம். அதோடு நாங்கள் கேரட்டை சேர்த்துக்கொள்வோம். பச்சை அரிசின்றதால நான் மரக்கறியை அதோடையே சேர்த்து போடுறேன். புழுங்கரிசின்னு சொன்னால் கொஞ்சம் அவிஞ்சாப்புறம் தான் நீங்கள் போடணும். உப்பு சேர்த்துக்கொள்வோம். கீரை வகைகளை நாங்கள் மிக்சி கப்பில் போட்டு அடித்து அதில் வர சாறுகளை நாங்கள் புளிஞ்சு எடுத்துக்கொள்வோம். கொஞ்சம் நீர் விட்டு அடிக்கும்போது உங்களுக்கு இலகுவாக அடிக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அடித்து அந்த சாரை நன்றாக வடித்து எடுப்போம். இதுக்கு நீங்கள் நான் வடி பயன்படுத்தினா நான் கொஞ்சம் வடிக்க கஷ்டமாக இருந்தது. நீங்கள் அரிதட்டை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் இலகுவாக சாரை நாங்கள் வடித்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த சக்கையை நாங்கள் அரிஞ்சிடுவோம். பிழிஞ்சு சாரை மட்டும் எடுத்துட்டு சக்கையை அரிஞ்சிடுவோம். சாறு புளிஞ்சு எடுத்துட்டோம். இப்போது நாங்கள் அவிய வச்ச சோறு, கேரட், பருப்பு எல்லாம் அவிஞ்சிட்டு இதோட நீங்கள் மரவள்ளிக்கிழங்கு, பூசணிக்காய், இனிய மரக்கறிகளையும் நீங்கள் சேர்க்குறேன்னா சேர்த்துக்கொள்ளலாம். அதோடு நாங்கள் புளிஞ்சு வச்ச தேங்காய் பாலை சேர்க்குறோம். வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம். அடுத்த குடமிளகாயை சேர்த்துக்கொள்வோம். பச்சை மிளகாயும் நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் எடுத்து வச்ச இலைச்சாறில் சேர்த்துக்கொள்வோம். நன்றாக
கிளறி விடுவோம். இலக்கஞ்சி கொதிச்சு கொண்டு வருகிறது. இந்த இலக்கஞ்சியில் இன்னும் வேறு இலைகளையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் என்னென்ன இலைகளை சேர்ப்பீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இறுதியாக முருங்கை இலை சுவையூட்டியாகவும் பயன்படும். அதோட அதில் இரும்பு சத்து அதிகமாக காணப்படுது. அப்போ அதனால் அதை நாங்கள் இறுதியாக அதை சேர்த்துக்கொள்கிறோம். ஏனைய இலைகளை விட முருங்கை இலை நாங்கள் அடிக்காமல் சாறு எடுக்காமலே அவற்றை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சுவை அதிகமாக இருக்கும். உப்பு மேலதிகமாக தேவையான நாங்கள் சேர்த்துக்கொண்டோம். அது நன்றாக கிளறி விட்டுட்டு நாங்கள் இறக்குறதுக்கு கிட்ட உள்ளி மிளகு இடித்து வச்சு நாங்கள் அதையும் சேர்த்துக்கொள்வோம். எல்லாத்தையும் நன்றாக கிளறி விட்டு நாங்கள் இறக்கும்போது அவற்றோட தேசிப்புளியை சேர்த்துக்கொள்வோம். தேசிப்புளி சேர்க்கும்போது மிகவும் சுவையாக இருக்கும். இப்போது சுவையான பூசணி மிக்க இலைக்கஞ்சி தயார். இவற்றை நீங்களும் உங்களோட வீடுகளில் தயார் செய்து பயன்பெறலாம். இதில் சகல விதமான போஷணை சத்தும் உள்ளடக்கி காணப்படுது.